ஏன் வந்து தலைவர் திருப்பி அவரே ரீடைன் பண்ண முடியல? மேலிடம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாரி நெறைய பேருக்கு கோவங்கள் இருக்கு. இந்த இடத்துல இபிஎஸ் வந்து ஜெயிச்சிட்டாரு மறுபடியும். இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கேல இருந்து தான் அப்படின்றது. கண்டிப்பாக ஒரு டெப்யூட்டி சிஎம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வரதுக்கு மேலும் அந்த மீட்டிங்ல அவர் இவ்ளோ ஆபாசமா பேசியிருக்காரு அப்படின்னா, அது பெண்கள் எல்லாம் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? எப்பதான் நமக்கு சூடு சொரணை வரும்? இப்படிதான் ஆர் ராசா பேசுறாரு. அதான் சொல்றேன். அவங்க அது வாயா இல்லன்னா செப்டி டேங்க். இத அவங்க குடும்ப நபர் போட்டு கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. காரி துப்ப வேண்டாமா இவர் மூஞ்சில? இவங்க கட்சியில மரியாதை பெண்களுக்கு எஸ்பெஷலி கிடையவே கிடையாது. இடுப்ப கிள்றதும், அதுக்கப்புறம் புடைய புடிச்சு இழுக்கிறதும், இதெல்லாம் இதே வேலையா தானே இருக்கு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவின் நிர்வாகி மற்றும் ஐயப்பன் தாங்கலின் கவுன்சிலர் திருமதி சிவசங்கரி அவர்கள். மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் வணக்கம், வணக்கம். பெருமிதமடைகிறோம். மேம், அதிமுக கூட்டணிக்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வருத்தம் ஒரு பக்கம், எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு பக்குவம் அவருக்கு இருக்கிற மாதிரி அவர்களுடைய தொண்டர்களுக்கும் ரொம்ப கோபம் இருக்கு எல்லாருக்கும். ஏன் வந்து தலைவர் திருப்பி அவரே ரீடைன் பண்ண முடியல? மேலிடம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாரி நெறைய பேருக்கு கோவங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒரு புரிதல் அவரு சொல்ற மாதிரி உங்களோட களத்துல இறங்கி நானும் தொண்டனாக வேலை செய்வேன்னு சொன்னாரு. அது ஒரு ஆறுதலாகவும் இருக்கு. எங்கேயும் போயிடல. அவரு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் தேவைப்படுகிறாருன்ற மாதிரி அவரை மேலிடத்துக்கு நேஷனல் பார்ட்டிக்கு கொண்டு போறோம்ன்ற மாதிரி நேஷனல் ஒர்க்குக்கு கொண்டு போற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. நெறைய பேர் வந்து கட்சியை விட்டு நான் அண்ணாமலை இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பணி வெயிட்டிங் அப்படின்றதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மேம், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இங்க நிறைய சமயம். ஒரே ஒரு அண்ணாமலை போதுமா தமிழகத்துல பாஜகவை இன்னும் இதே போல வேகமா கொண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு. சோ இததான் தலைமையும் யோசிச்சு நிறைய அண்ணாமலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வர உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ? கண்டிப்பா. அதாவது அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எல்லா தவறுகளையும் ஒரே மனுஷன் தட்டி கேட்கணும் அப்படின்னா எந்த காலத்துல நடக்கும் ஒரு மாற்றம்? ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தவறுகளை தட்டி கேட்டாதான் வந்து ஒரு மாற்றத்தை நாம எதிர்பார்க்க முடியும். அதாவது அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா 2 கட்சி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப மெஜாரிட்டி கட்சின்னா இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்லும், அந்த கட்சி இந்த கட்சியை குறை சொல்லும். ஆனா யாருமே வந்து ஒரு நல்ல மாதிரியான ஒரு அரசியலை, மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கணும். ஒரு ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும், ஒரு நாட்டை உருவாக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், இந்த தவறான தீய பழக்கத்துல இருந்து மக்களை விடுவிக்கணும், வளரக்கூடிய இளைஞர் சமுதாயம் நல்லபடியா வளரணும், வயதானவர்களுக்கு ஒரு சேஃபான ஒரு லைஃப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனையில அண்ணாமலை அவர்களுடைய ஓட்டம் இருந்துச்சு. நம்மெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கோமால இருந்த மாதிரி எதுவுமே நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம போவோம். ஆனா அரசியலையும் வந்து திரும்பி பார்க்க வச்சவர் அண்ணாமலை அவர்கள். அதாவது சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது. யாருன்னே தெரியாது. ஒரு ஸ்கூல் பசங்களை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஒரு இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டோட்டல் டிஸ்கனெக்ட் இன் பாலிடிக்ஸ். எதுக்கு அது அப்படின்னு ஒரு ஒரு கெட்ட சொல் மாதிரியான ஒரு மனநிலை வந்து பசங்க கூட அந்த பாலிடிக்ஸ பேசுற அளவு வளர்ந்திருக்காங்கன்னா ஆமா. அதாவது அரசியல்வாதி அப்படின்னாலே ஒரு பொல்லாதவன், ஒரு கொடூரமானவன், ஒரு பணம் சம்பாதிக்கிறவன், ஒரு ரொம்ப தீய பழக்கம் செய்யக்கூடியவன், ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஒரு ரேஞ்சுக்கு பழைய படத்துல வில்லன் ரேஞ்சுக்கு சொல்றீங்களே மேடம். ஆமா. அது மாதிரி தானே இருந்துச்சு. அது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள். திரும்பி பார்க்க வச்சாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு அவரை தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லா டிவிலயும் எல்லா விதமான கான்ட்ரவர்சி எந்த ஒரு டாபிக்க கொடுத்தாலும் அதை அலசி ஆராய்ஞ்சு ஏல இருந்து இசட் வரைக்கும் ஒரு ஒரு பிரஸ் மீட்னு எடுத்துக்கிட்டா ஒரு டிவி ஆன் பண்ணான்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படின்னு அந்த டாபிக்கோடைய ஒட்டுமொத்த விவரங்களையும் சொல்லுவாரு.
இது வந்து இப்போ ரீசென்ட்டா இட்லி சாப்பிட்டாரு, வடை சாப்பிட்டாரு, சட்னி சாப்பிட்டாருன்ற காலம் மாதிரி இஷ்யூ பேஸ்டா பேச ஆரம்பிச்சது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு. அது வந்து இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊந்துதலை ஏற்படுத்தியதோடு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. அப்ப நம்மளும் அரசியல்ல சேரணுன்ற ஆசை அவர பார்த்து வருது. எத்தன போலீஸ்காரங்க ரிசைன் பண்ணிட்டு அரசியல்ல இணைஞ்சாங்க இவர பார்த்துட்டு. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதே மாதிரி ஆஃப்டர் வாஜ்பாய் அவர்கள் வந்து நம்ம வாஜ்பாய் மாதிரி ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு சொல்லி நாம ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம். இவரு மாதிரிலாம் தலைவரே கிடையாதுங்க அப்படின்னு பேசினவங்க ஏராளம் பேர். அவர புடிச்சதுனால பிஜேபிக்கு வந்தவங்க எக்கச்சக்கமான பேர். அதாவது ஹிந்தி பாஷையே தெரியாதவங்க எல்லாம் வாஜ்பாய் ஃபேனா தமிழகத்துல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவரு போனதுக்கு அப்புறமா மோடிஜி வந்தாரே, எப்படி வந்தாரு, எங்கிருந்து வந்தாரு? அதனால தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மோடி இருக்காங்க. நிறைய யோகி ஆதித்யநாத்ஜி இருக்காங்க. நிறைய அமித்ஷா இருக்காங்க. நிறைய அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. அதனால அந்த டைம் வரும். இன்னும் நிறைய நல்ல நல்ல தலைவர்கள பார்க்க போறோம். அதற்கான களம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய தேவை ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் தேவைப்படுது. அவர் மூலமா அவர் ஒரு நல்ல பதவிக்கு போயிட்டாருன்னா தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நம்ம மன ஆறுதலோட ஒரு நிறைவான எதிர்பார்ப்போட நகர்வோம் அப்படின்றதுதான் அட்வைஸ். ஆனா நிறைய பேருக்கு ஒரு கோபம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் நான் கட்சியை விட்டே போயிருவேன்ப்பா அப்படின்ற ஒரு கோபத்துல இருக்காங்க. அவர்களுடைய மனநிலை மாறுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். மேம் நீங்க சொல்றீங்க அடிப்படையில தொண்டர்கிட்ட பேசிக்கா ஒரு கோவம் இருந்தா கூட இதெல்லாம் மாறும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இபிஎஸ் வந்து ஜெயிச்சிட்டாரோ மறுபடியும்? இபிஎஸ் ஜெயிச்சிட்டாரோ ஜெயிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சூழலுக்கு போன பிறகு அவர் நிறைய லூஸ்டாக்கு, நிறைய எதிர்ப்பதமான பேச்சுகள், இங்க ஒண்ணு சொல்றதும், நம்மளோட அலைன்ஸ்ல இருக்கும்போது, அதுக்கப்புறம் அலைன்ஸ் இல்லாத போது ஒரு பேச்சு, அதெல்லாம் நம்ம பரவலா பார்த்தோம். அது கோபம் எல்லாமே இருக்கு, வெறுப்பு இருக்கு. எதுக்கு நாம வந்து தனித்து நின்னு நம்ம யாரு, நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்றதை காமிச்சோம் லாஸ்ட் எலெக்ஷன்ல. அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருச்சு. அதாவது அவங்களுக்கும் இழப்பு, இவர்களுக்கும் இழப்பு. 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா ஓசை நல்லா கேக்கும்ன்றதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ மக்களுக்கு எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம். ஒரு மக்களுக்கு எதிராக, மக்களுக்கு நல்லதே செய்யாத ஒரு திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்படின்ற போது 2 பேரும் இணைஞ்சா தப்பு இல்லையே. அதனால அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் மாறிட்டாங்க. அவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இன்னும் நிறைய கட்சிகள் அவங்க எல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சாங்கன்னா மிகப்பெரிய பலமான ஒரு கூட்டணியாக அமையும் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பு. மேம் அப்புறம் இன்னொரு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு மேம். அதாவது என்னன்னா இங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா தமிழகத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து சீக்கிரமா உருவாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் தேர்தலுக்கு நிறைய காலங்கள் இருக்கும்போது உருவாச்சு. இந்த 24ல கூட இப்படிதான் சீக்கிரமா உருவான கூட்டணி அடுத்த சில நாட்கள்லயே இதாச்சு. இன்று வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கும் ஒரு வார்த்தை, உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் இருக்கு. என்டிஏல சென்ட்ரல்ல பாஜக ஹெட் ஆகும், தமிழகத்தில் இபிஎஸ் தலைமையிலும் செயல்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆமா சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கேல இருந்துதான் அப்படின்றது. கண்டிப்பாக ஒரு டெபுட்டி சிஎம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அப்படி நம்புவோமே. அதனால ஒரு பாசிட்டிவா தான் தோணுது. டெஃபினட்டா நம்ம கட்சியில இருந்து ஒரு டெபுட்டி சிஎம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேம் அடுத்ததாக இந்த கூட்டணி கணக்குகள் பரபரன்னு போயிட்டு இருக்கும் போதே தலைவரே ஆல்மோஸ்ட் உங்க அடுத்த தலைவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் அதெல்லாம் இருந்தா கூட இன்று வந்து எல்லா இடத்துலயுமே இந்த நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகை, அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம், ஏற்றம், அதற்கப்புறம் வந்து புதிய தலைவர் இபிஎஸ் அந்த மாதிரியான பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது காலையிலேயே வந்து திடீர்னு திமுகவினுடைய கட்சி பொறுப்பு, அந்த துணை பொதுச் செயலர் அந்த பொறுப்பு, கட்சி பொறுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து தற்போதைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து நீக்கப்பட்டதா ஒரு செய்தி வருது. இத பாத்தீங்களா நீங்க? அதோட விவரங்கள் என்னன்னு தெரியுமா? பார்த்தோம். அதாவது கிராமங்கள் எல்லாம் திருத்த முடியாத, மன்னிக்க முடியாத தவற செஞ்சா ஊரை விட்டு விலக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நபர்களை எல்லாம் நாட்டை விட்டே வெளியில துரத்தி விடணும். அந்த அளவுக்கு ஒரு மூத்த தலைவருங்க கட்சியில. இன்னைக்கு முளைச்ச காளான் கிடையாது. எத்தனை வருஷமா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய காலேஜுக்கு அதிபதி, பேராசிரியர்,
ம். முன்னாள் கல்வித்துறை அமைச்சரு, இப்போ வந்து ம். ஃபாரஸ்ட் மினிஸ்டரு. எவ்வளோ பெரிய ம். பொறுப்புல இருக்கீங்க. இவருக்குன்னு ஒரு சில ஃபாலோவர்ஸு. இவர கட்சியில இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் வீட்ல பெரிய அலைமோத கூட்டம் கூட்டமா இருந்தாங்களாம். நான் ஓ! எதிர்பார்த்தது கல் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். ஆ, அவருக்கு அனுதாபத்துக்காக கட்சி தொண்டர்கள் எப்படி போறாங்கன்னு எனக்கு புரியல. மேலும் அந்த ஆ, மீட்டிங்ல அவரு இவ்ளோ ஆபாசமா பேசியிருக்காரு அப்படின்னா, அது ஆ, பெண்கள் எல்லாம் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? ஆ. எப்பதான் நமக்கு சூடு சொரணை வரும்? இப்படிதான் ம். ஆர் ராசா பேசுறாரு. அ என்னது அசிங்கமா விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் தான் இந்துக்கள்ன்ற மாதிரி ஒரு தடவ பேசினாரு. சில பேச்சாளர்கள் ரொம்ப அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு மூத்த தலைவராக கட்சியில் ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் பதவியில இருக்கக்கூடிய நபர் எப்படி இருக்கணும்? இவர்கள்லாம் அப்ப எனக்கு என்னன்னா, இது திராவிட மாடல்னாலே இப்படிதான் பேசுறது வந்து ஸ்டாண்டர்டு தான். இது ஒண்ணும் பெரிய புதுசு கிடையாது. இது கொஞ்சம் இன்னும் கொச்சையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அன்றைய காலகட்டத்தில இருந்து கலைஞர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம திருப்பி திருப்பி கேட்டு புரிதல் வந்து அன்னைக்கு சோர்ஸ் இல்ல. இன்னைக்கு இந்த சோர்ஸ் ரொம்ப பரவலா இருக்கு. நெறைய பேர் அத ஃபார்வர்ட் பண்ண அது வைரல் ஆகுது. எல்லாரையும் போய் சேர்ற மாரி இருக்கு. ஆக மொத்தத்துல டிசைன் மாறவே இல்ல. அதே கேடுகெட்ட டிசைன் அப்படியே தான் இருக்கு. அதான் சொல்றேன். அவங்க அது பாயா இல்லன்னா செப்டி டேங்க் மாதிரி அவ்வளவு மோசம், அவ்வளவு மோசம். இல்ல இந்த மாரி பேசக்கூடிய நபரு, இந்த மூத்த தலைவரு நம்ம எவ்வளவு அவங்க கட்சியில மதிக்கக்கூடிய ஒரு பெண்கள் இருக்காங்க. அவங்க குடும்ப நபர் இருக்காங்க. இந்த மாரி பேசுறதுக்கு எப்படி மனசு வருது? இதெல்லாம் வாயா இல்ல செப்டி டேங்கான்னு சொல்லி அவ்வளவு மோசமா பேசுறதுக்கு வாய் வருது நமக்கு. இப்படிப்பட்ட நபரை எல்லாம். கட்சியில இருந்தே அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கணுங்க. இதெல்லாம் வந்து ரொ எவ்வளவு பெரிய பதவியில இருக்கக்கூடியவரு. எவ்வளவு அசிங்கம். இத அவங்க குடும்ப நபர் போட்டு கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. காரி துப்ப வேண்டாமா இவரு மூஞ்சில? என்ன மனுஷன் இவரு? இவங்க கட்சி இதே ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்க. பேசுறதும், அப்புறமா இது முதல்ல நடக்கல. இது என்னமோ அதிசயமா இவரு பணியில இருந்து நீக்கியிருக்காங்க. இவங்க கட்சியில மரியாதை பெண்களுக்கு எஸ்பெஷலி கிடையவே கிடையாது. இடுப்ப கிள்றதும், அதுக்கப்புறம் புடைய புடிச்சு இழுக்கிறதும், இதெல்லாம் இதே வேலையா தானே இருக்கு. தலைவர் எவ்வளியோ, தொண்டன் அவ்வளி. இவங்களுக்கு தான் தப்பே கிடையாதே. பெண்களுக்கு தான் மதிப்பே கிடையாதே இவங்க கட்சியில. அப்புறம் எப்படி இவரு ஒழுங்கா இருப்பாரு? துரைமுருகன் என்ன சொன்னாரு? ரூ. 1000 குடுக்குறோம். செல்போன் வாங்கிக்கோ, சிம் கார்டு வாங்கிக்கோ, தனியா அப்பப்ப என்கிட்டயாவது பேசிக்கோ. இப்படிதான் மேடையில பேசுறதா? அப்போ ஒரு பெண் பெண் பிள்ளைய பெத்த அம்மாக்கெல்லாம் ஒரு மாரி கூச்சமா இருக்காதா? கேவலமா இருக்காதா? கோபம் வராதா? அவரு மகன் அப்படிதான் வந்து சொன்னாரு. பவுடரு நாங்க குடுக்குறதுல தான் என்ன ஃபேர் அண்ட் லவ்லியா? மூஞ்சிலாம் பளபளன்னு இருக்கு. என்னமோ இவங்க குடுக்குற ரூ. 1000 தான் எல்லாமே டாப் டூ பாட்டம் நாம சரி பண்ணிட்டு உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு கேவலமான எண்ணங்கள் பாருங்க. ஜாதி ரீதியா திட்டுறது. இவர்களுக்கு வந்து அதான் சொல்றேன். சமூக நீதின்றது கட்சிக்கு கொள்கையா வச்சிருக்காங்க. அது சமூக ஒன்லி நிதி. நோ நீதி. இவர்கள் கட்சியே அந்த லட்சணமா தான் போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு. பாருங்க 2026 மிகப்பெரிய மாற்றத்தை தரும். திமுக காணாம போகக்கூடிய காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மாரி நபர்களால. மேம் திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் ஒண்ணும் தப்பாலாம் பேசலங்க. பேசும்போது 1, 2 வார்த்தை அப்படி தவறா விழுந்துவது அதாவது தவறா விழுவது இயல்புன்னு சொல்லியிருக்காரு. இத நீங்க படிக்க எப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பார்க்குறீங்க? ஆ ஐயோ! எப்படி பார்க்குறீங்க? இதுல சட்டத்துறை அமைச்சர். இதுல வேற சட்டத்துறை அமைச்சர். கொடுமைய பாருங்க. கல்வித்துறை அமைச்சருக்கு படிக்க தெரியாதுன்ற மாதிரி சட்டத்துறை அமைச்சருக்கு சட்டம் தெரியலையா என்னன்னு தெரியல. ஐயோ! திமுகவே ஒட்டு மொத்தத்துல ஃபுல் டேமேஜ் தான். எந்த அமைச்சர் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. அவர்களுக்கு வந்து சட்டம் ரீதியான அவருக்கு புரிதல் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு மேடை பேச்சுல, ஒரு பப்ளிக் ஃபோரம்ல பெண்கள் முன்னாடி ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசலாம்ன்றது ஒரு அடிப்படை நாலேட்ஜ்ங்க. இது வந்து இதுல ஜஸ்டிஃபை எப்படி அவரால பண்ண முடியுது? டங்கு ஸ்லிப் ஆயிடுமா? ட்விஸ்ட் ஆயிடுமா? பேசுற வார்த்தைகள் கொளறலாம். மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொளறிடுமா? ரொம்ப சப்பக்கட்டு இதெல்லாம். அதுதான் தெளிவா அவங்க கட்சியிலேயே வந்து கனிமொழி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்கல்ல. கண்டிக்கத்தக்கதுன்னு. ஸ்டாலின் அவர்கள் துணை பொதுச் செயலாளர்ல நீக்கியிருக்காங்கல்ல. இன்னும் நெறைய அவர்களுடைய கட்சியில இருந்து எல்லாரும் திட்டுறாங்க. இந்த மாரி ஆளெல்லாம் வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்குனாதான் அறிவு வரும் அப்படின்னு. இவங்க கட்சி தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அமைச்சர் பதவிய குடுத்து அழகு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதெல்லாம் சாதாரணம் அப்பான்ற மாரி திமுக டிசைன் அப்படி. அதிமுக, பாஜக கூட்டணி உருவான இன்றைய தினத்திலிருந்து களத்துல எந்த மாதிரியான மாறுதல் நடக்கும்? 2026 எந்த மாரி ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் விதை இன்னைக்கு பாருங்க நம்ம அலையன்ஸ் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஒருத்தர் கேவலமா வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாரு.
அதனால இதுவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் திமுகக்கு. இன்னும் நெறைய இருக்கு. நெறைய பார்க்க தானே போறோம். அதனால இது ஒரு பலமான கூட்டணியாக மாறும் என்டிஏ. அதிமுக கட்சி சார்பாக முதலமைச்சர் அவங்க கட்சி சார்பா ஒரு நபர் இருந்தாலும், டெப்யூட்டி சிஎம் ஆக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு நபர் இருப்பாங்கன்றது தான் தொண்டர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும். மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். மேம் பொதுவாகவே இபிஎஸ் அவர்கள் வந்து ஏதாவது பேசினாருன்னா, உடனே இப்போ லாஸ்ட் டைம்லாம் நம்ம பார்த்தோம். என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளில போன உடனேயே பார்த்தீங்கன்னா, அங்க அதிமுக அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தரா பேசினாங்க. ஆனா இந்த அதிமுக, பாஜக கூட்டணிக்கு பிறகான முடிவுக்கு பிறகு ஒருவர் கூட பேசலையே! அது அம் இது வந்து ரொம்ப ஏர்லி அவங்களுக்கெல்லாம். அதாவது இந்த அதிமுக கூட்டணியே அமித்ஷாஜி வந்ததுனால, இது ஒரு தலைவர அறிவிப்பதற்கு முன்னதாக இந்த அலையன்ஸ் பேசி முடிச்சுட்டாங்க. ரொம்ப ஏர்லியா அறிவிக்கப்பட்டது. இன்னும் நெறைய கட்சிகள் இருக்கு. நம்ம கூட்டணியில இருக்கக்கூடிய இன்னும் நெறைய கட்சிகள் இருக்கு. டைம் இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றிணைவாங்கங்க. கொள்கை ரீதியாக எல்லாரும் ஒன்றுபட்டு தானே இருக்கோம். நமக்கு வந்து மொத்தத்துல இந்த திருட்டு திராவிடத்த ஒழிச்சு கட்டணும். நல்ல ஒரு ஆட்சியை தரணும். மக்களுக்கு நெறைய நல்லது பண்ணணும். பின்னடைவடைஞ்ச தமிழகத்தை மீட்கணும். நல்ல இளைஞர்களை வந்து நல்ல பாதையில கொண்டு போணும். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். டாஸ்மாகை ஒழிக்கணும். கல்வி தரத்தை கூட்டணும். இதெல்லாம் தானே கொள்கை. அதனால கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்குவதற்கு 2026 ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணி என்டிஏ கூட்டணியின் அடித்தளமாக மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதாவது இந்த கூட்டணி உருவான உடனேயே திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஸ் வந்து அவரை நம்பிய தொண்டர்களுக்கு துரோகம் செய்து விட்டார். பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி அமையாதுன்னு சொல்லிட்டு திரும்பி கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ் செய்தது துரோகமா? அப்படி பார்த்தா வரலாறு அப்படியே சுத்தி ரிவைன் பண்ணி பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் எக்கச்சக்கமா தான் பண்ணியிருக்காங்க. இவங்க கட்சி வந்து காமராஜரை கழுவி ஊத்துனது தெரியாதா? காமராஜரை வந்து காலி பண்ணதே திமுக தானே. இன்னைக்கு காமராஜரை வந்து முன்னிறுத்தி எவ்வளவு அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா விருப்பப்படாத விஷயத்த செய்யலையா? ராஜாஜி டாஸ்மாக க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, செஞ்சார்களா? இதெல்லாம் வந்து ரிவைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எல்லாமே முரண்பாடாதான் இருக்கும். சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறி போகும். அதனால அது ஒரு பெரிய தப்பு இல்ல. துரோகம்னு அவங்க எதிர்கட்சி பேசுவாங்க துரோகம்ட்டு. மாத்தி இவரு ஏதாவது சொல்ல வேண்டியதான். அதனால இதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக கொள்கை மாறுறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அடிப்படை கொள்கை மாற போறது இல்ல. எண்ட் ஆஃப் த டே தமிழகம் நல்லா இருக்கணும், செழிப்பான தமிழகமா இருக்கணும், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணும், நல்ல பாதுகாப்பான ஒரு சூழல்ல வந்து மக்கள் இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அதுக்காக வந்து சில கொள்கைகள் மாறுறதுனால ஒண்ணும் தப்பு இல்லையே. அது துரோகமாகாது. ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் இதுபோல் இனிதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம் மேம். வாய்ப்புக்கு நன்றி சுபா. தேங்க்யூ.